ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை அன்று ஒரு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் கந்த சஷ்டி கவசத்தை 6 முறை சொன்னதற்கு சமம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஆடி கிருத்திகைக்கு கேட்டது கொடுக்கும் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6 7 எப்பொழுது ஏற்ற வேண்டிய தீபம், முருகனுக்கு விரதம் எப்படி இருப்பது, பூஜை செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தெளிவாக A to Z அந்த பதிவில் வந்து போட்டிருக்கோம். அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். அடுத்ததாக ஆடி கிருத்திகை குளிக்கும் நீரில் இதை கலந்தால் பீடை ஒளியும், ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருடம் ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளி அன்னைக்கு வருது. அது மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த ஒரே ஒரு முருகர் மந்திரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை சொன்னாலே போதும். 6 முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதற்கு சமம். கண்டிப்பாக அந்த பலனும் உங்களுக்கு பெரிதாக கிடைக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை ஆரம்பித்து ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை மாலையோடு முடிவடைகின்றது. நம்ம சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 6ஆம் தேதி மாலையிலிருந்து அந்த 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழுவதுமே தாராளமாக சொல்லலாம். நீங்கள் ஒரு முறை தான் சொல்லணுன்றது கிடையாது. ஒரு முறை சொன்னாலே 6 முறை கந்தசஷ்டி சொல்வதற்கு சமம். அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை உங்களால் முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து நடக்காது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார் கந்த பெருமான். அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். காலையிலே நீங்கள் விரதமாக இருப்பீங்க. விரதம் இருக்கிறவங்க பூஜை காலையில் செஞ்சாலும் சரி, மாலையில் செஞ்சாலும் சரி, அந்த நேரத்தில் கூட இதை நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது, நீங்கள் இந்த பகல் நேரத்துலையோ இல்லை வேலையில் இருக்கும் பொழுதோ இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாராளமாக சொல்லலாம். எப்பொழுது சொல்கின்றோம், எங்கு இருந்து சொல்கின்றோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு சொன்னாலே போதும். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஓம் சரவண பவ. இந்த ஓம் சரவண பவ அப்படின்றது மந்திரங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மந்திரம். இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்திற்குள் பல மந்திரங்கள், சூட்சமமான மந்திரங்கள் வந்து அடங்கி இருக்கு. அந்த மந்திரங்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவ சரவண வசர வனப. இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லும் பொழுது கந்த சஷ்டி கவசம் ஒரு முறை பாடுவதே ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகும். அதை வந்து 6 முறை சொல்வதற்கு சமமான பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். அதனால் இந்த அற்புதமான ஓம் சரவண பவல்ல இருக்கக்கூடிய இந்த சூட்சுமமான மந்திரங்களை நீங்கள் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாத வரங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் தருவார். அந்த வள்ளி தெய்வானையின் ஆசியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் முருகரின் வேலோ சிலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் வந்து செய்யுங்க. முடிஞ்சால் பால் அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு. அதை வந்து செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு எப்பொழுது எங்கிருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேண்டுதலோ, என்ன பிரச்சனை தீரணுமோ அதை வந்து மனசில் நினச்சி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இதை வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த மந்திரங்களின் சக்தியால் நீங்கள் வேண்டிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக முருகன் வந்து நடத்தி கொடுப்பான். இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி பாருங்க. இந்த அற்புதமான நாளில் மிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பல பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.